வணக்கம் நண்பர்களே, கதைச்சோலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம் வாங்க. மீனா எப்பவும் போல் பூ கொடுத்துக்கிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு பிஸியாக இருக்காங்க. அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வயிற்று வலி வந்த மாதிரி இருக்குங்க, ஏதோ தலை சுற்றுற மாதிரி இருக்குது. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த டைமில் தான் அவங்களோட சிஸ்டர் சீதாவும் அங்கே வராங்க. அப்போ வரும்போது டாக்டர் உடனே செக் பண்ண சொல்கிறாங்க. என்ன ஆச்சு மீனா அக்கா, எப்போவுமே இப்படி இருக்க மாட்டாங்களே, ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, ஒரு நாள் கூட இப்படி சொன்னதில்லையே அப்படிங்கிற சந்தேகம் அவங்களுக்கு வருதுங்க. எப்போவும் போல் அது சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தாங்க. அந்த டாக்டர்கிட்ட சீதா கேட்குறாங்க, டாக்டர் என்ன ஆச்சு அக்காவுக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் அக்கா தான் எங்களுக்கு எல்லாமே, ஏதாவது ப்ராப்ளமா, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள் டாக்டர், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. ஐயோ சீதா, நீங்கள் வரி பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஐ திங்க் யுவர் சிஸ்டர் இஸ் கன்சீவ்ட் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அக்கா கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க சீதா. ஆமாம், ஆனால் அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது, இதுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஓகே டாக்டர், இமீடியட்டாக பண்ணுங்கள், நாங்கள் மாமாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா நம்ம முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் முத்து, என்ன சீதா சொல்லு, எனக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. மாமா மாமா அக்காவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. அக்காவுக்கு, அக்கா என்ன எப்போ போல் பூ கொடுக்க தான் போயிருக்கா அப்படிங்கிறாரு. இல்லை மாமா, அக்காவுக்கு ஏதோ மயக்க வர மாதிரி இருக்குது, அதனால் ஹாஸ்பிட்டல். என்னது ஹாஸ்பிட்டலுக்கா, என்னாச்சு என்னாச்சு, எங்கே போயிருக்கீங்க, எந்த ஹாஸ்பிட்டல், மீனாக்கு என்னாச்சு, சீதா என்னாச்சு, எங்கே இருக்க, கடகடன்னு சொல்லு பார்க்கலாம், நான் உடனே வர்றேன், அந்த ஏரியாவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மாமா பயப்படாதீங்க, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை இங்கே, அக்கா ஒரு நல்ல செய்தி தான் சொல்ல போகிறாங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க. நல்ல செய்தியா, என்ன சீதா பேசுகிற, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறேன், நல்ல செய்தின்னு சொல்கிறேன், எப்படி ஹாஸ்பிட்டல் நல்ல செய்தி சொல்லுவேன், நான் வரேன், நீ மாதிரி ஃபோனை வை, எந்த ஹாஸ்பிட்டல், நீ ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் மாமா, அதே ஹாஸ்பிட்டல் தான், நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மாமாவுக்கு உடனே சொல்லக்கூடாது, சொன்னால் அவரோட சர்ப்ரைஸ் போயிடும், அவர் இங்கே வரட்டும், வந்தால் அக்காவே சொல்லிக்குவா அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர் பார்த்துட்டு, ஓகே மீனா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, எல்லாமே நல்லது, ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருக்கணும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ டாக்டர், என்ன சொல்கிறீங்க, நான் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, இப்போ தான் என் பிஸ்னஸ் ஓரளவுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு, நான் எப்படி ரெஸ்ட்டில் இருக்க முடியும், என்னால் ஒர்க் பண்ணிட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைஃப்பில் ஒரு ரொம்ப அதிர்ஷ்டவசமான ஒரு தருணம், இந்த தருணத்தில் நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கும் நல்லது, உங்களுக்கு வளரப்போகிற பேபிக்கும் நல்லது, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான ரெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும், இது உங்களுக்காக இல்லாட்டியும் நீங்கள் உங்கள் குழந்தைக்காக கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. மீனா ரொம்ப யோசிக்கிறாங்க. சீதா, என்ன சீதா இது, அத்தை தெரிஞ்சால் அவ்வளோதான், அத்தைக்கு தெரிஞ்சால் ரொம்ப கடுப்பு தான் ஆவாங்க, அத்தைக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம், அதுவும் நானும் இவரும் சேர்ந்து சொன்னால் கண்டிப்பாக பிடிக்காது, என்ன நடக்கும்னே எனக்கு தெரியல சீதா, இப்போதைக்கு நாங்கள் இந்த பிளான்லேயே இல்லை, கடவுள் ஏன் இப்படி எங்களை இது பண்ணுறாருன்னு தெரியலை அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. அக்கா, எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறாங்க, உனக்கு கடவுளாக பார்த்து இந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காரு, நீ என்னடானா இவ்வளோ இது பண்ணுற அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. அக்கா, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது, அதை நினைக்கா ஃபஸ்ட்டு, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறதெல்லாம் அப்புறமா தான், நீயும் மாமாவும் அதெல்லாம் எவ்வளவோ கஷ்டத்தை சமாளிக்கிறீங்க, இதெல்லாம் சாதாரணமாக சமாளிச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. சரி சீதா, பார்ப்போம், கடவுள் விட்ட வழி, எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் எப்படி லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மீதா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஓகேங்களா, அப்போ பார்த்து முத்து வந்துடுறாரு. வந்துட்டு, மீனா என்னாச்சு, உனக்கு என்னாச்சு, நல்லா தானே போனேன், காலைல சாப்பிட்டியா இல்லையா அப்படின்லாம் கேட்குறாருங்க. அக்கறையாக ரொம்ப விசாரிக்கிறாரு. என்னங்க, நான் எல்லாமே செஞ்சுட்டு தாங்க வந்தேன், சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், ஆனால் ஆனால் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன, நம்ம பாப்பா என் வயிற்றில் வளருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு முத்து. ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மைதான், வாங்க டாக்டரே சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போகிறாங்க. டாக்டர் அவங்க எப்படி ரெஸ்ட்டில் இருக்கணும், என்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாங்க முத்துக்கிட்ட. முத்துவும் ஓகே மீனா, நான் கண்டிப்பாக உன்னெல்லாம் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு வராருங்க. இந்த நிகழ்ச்சியை நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. அந்த டைம் பார்த்து வராங்க நம்ம விஜயா. மீனாவும் என்னவோ மீனா மாதிரி இருக்கே,
இவ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போர்டை பார்க்குறாங்க. ஆமாங்க, அது ஒரு மகப்பேறு மருத்துவமனை. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. இவளுக்கு என்ன இங்கே வேலை? இவ பூ கொடுக்க தானே போயிருப்பா. இவ தான் பூக்காரியாச்சே, இங்கே ஏதாவது பூ போட வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஒளி ஒலிக்குதுங்க. என்ன இவ, ஒரு வேளை இவ ஏதாவது மாசமாக்கிது இருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடாது. இந்த முத்துவோட குழந்தை நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வாரிசாக வரக்கூடாது. நம்ம மனோஜ் குழந்தை தான் நம்ம வீட்டுக்கு முதல் வாரிசாக வரணும். கண்டிப்பாக இவ பூ தான் கொடுக்க போயிருப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்ம விஜயா. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் நியூஸை ஷேர் பண்ண முத்துவும் மீனாவும் ரெடி ஆயிட்டாங்க. நம்மளும் ஆவலாக பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம்.